நேரத்துல யார் உங்களுக்கு பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்றது? மூதேவி, அது பேட்டரி ஃபுல்னு வந்த நோட்டிபிகேஷன் டி. எதுக்கு இப்ப மூஞ்ச இப்படி கடுகடுன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, அவர் பொண்டாட்டி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. அந்தால அவன் பொண்டாட்டிய வழி அனுப்ப வந்திருக்கான். நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. லட்சுமி, நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? 30 வருஷத்துக்கு அப்புறம் உன் சமையல்ல ஒரு மாற்றம் தெரியுது. அப்படியா? என்ன மாற்றம்? அதுல எல்லாம் சாப்பாட்டுல கருப்பு முடி வரும், இப்போ வெள்ளை முடி வருது. அடியே, மரியாதையா கிரிக்கெட் மேட்ச் வை. முடியாது. என்ன பண்ணுவ? பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? நீ எந்த சேனலை வைக்கிறியோ அந்த சேனலையே பாத்துக்கிறேன். இந்தாங்க, உங்களுக்காக பாயாசம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. உலகம் பூரா போய் தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. எனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, மறுபடியும் உன்ன மாதிரியே தேடுறதுக்கு. அண்ணே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என் பொண்டாட்டி 3 மாசத்துக்கு என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு சந்தோஷப்படணும் அண்ணே. ஏன் இப்படி அழுவுறீங்க? இந்த 3 மாசம் என்னையோட முடியுதுப்பா. நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? ஒன்ன கூப்பிடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அவர் சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது. சார் சார், என் பொண்டாட்டிய காணோம் சார். யோ, இது போஸ்ட் ஆபீஸியா? ஐயோ, சந்தோஷத்துல எங்க போகுதுன்னு தெரியலையே. ஏங்க, நமக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச புரோகிதர் இறந்துட்டாரா? ஆண்டவன் இருக்காண்டி, செஞ்ச பாவம் சும்மா விடுமா? நான் குடிய விட்டதுக்கு காரணமே என் வைஃப் தான். என்னடா சொல்றேன்? ஆமாடா, குடிச்சா 2 தெரியுதா? ஒன்னே என்ன சமாளிக்க முடியாது, இதுல 2 வந்தா என்ன ஆகுது? அதான் குடிய விட்டுட்டு. இந்தியாவுல 65% ஆண்கள் பொண்டாட்டி பேச்சு கேட்டு வாழ்றாங்க. அப்ப மத்தவங்க? அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல.